மட்டும். இவரை எங்கேயாச்சும் காணும், இவரை எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுங்க. ஏன்னா அவ்வளவு பேர் நீட் எதிர்ப்புக்காக போராடிட்டு வராங்க. இவருக்கு ஓட்டு போட்ட 50 லட்சம் பேர் இளைஞர்கள் எல்லாரும் ரோட்ல இறங்கி போராட்டு இருக்காங்க. அவரும் காணும், தொண்டர்களையும் காணும். இங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க இளைஞர்களுக்கு நான் ஒன்னையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த அவர், இந்த செகண்ட் வந்து நீங்க நிக்கலனா நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமை தான். நாளைக்கு உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இதுக்காக பாதிக்கப்படும். ஆனா இந்த நீட் எக்ஸாம் நீட் நடத்தி தீரணும். நர்மேந்திர பிரசாத் பதவி விலகணும். இதான் எங்களுடைய இளைஞர்களோட கோரிக்கை. அவனுக்கு எது மேலேயும் அக்கறை இல்ல, நம்ம நாட்டு மேல சுத்தமா அக்கறை இல்ல. கேவல வழிப டாம்ல நிறைய வருதுன்னா சீமானா அவன் கை சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்கறான். அவன் இங்க நீட் எக்ஸாம் போராட்டு வராங்க. சீமானா பொட்டி வாங்கிட்டாரா இல்லையான்னு கேட்கறான். அவனுக்கு நாட்டு மேல எந்த ஒரு அக்கறையும் இல்ல. 2 நிமிஷம் தான் பேச வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். இவரை எங்கேயாச்சும் பார்த்தா தேடி பிடிச்சு கொண்டு வாங்க, நாம் தமிழர். அடுத்ததாக இளைஞர் குழுவில் இடம்பெற்ற ஐயா மருத்துவர் அறிவழகன் அவர்கள் இப்போது கண்டன உரை ஆற்றுவார். வீரத்தலைவன் பிரபாகரன் வாழ, அண்ணன் செந்தமிழன் சீனான் வாழ்க, அன்பு நான் தமிழர் உறவுகளே வாழ்க. நான் பேச இலக்கு கொண்டது தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய விஜய் ஜோசப் அவர்கள். 2வது 34.5% அவருக்கு வாக்களித்த இளம் தலைமுறையினர். இந்த 2 பேரும் தான் எனக்கு நோக்கம். அவர்களை பற்றி தான் நான் பேசுறேன். சரியா? பெயர் அறிவழகன், மருத்துவன், அரசு மருத்துவமனையிலே 10 வருடங்கள் GH ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே பணிபுரிந்தவன். அதற்கு பிறகு டெபுட்டி டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷனில் டெபுட்டி டைரக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவன். 13, 14, 15 +2 மார்க்கை வச்சு MBBS செலக்ட் பண்ணுங்கிற ஒரு மகிழ்ச்சியோட உங்களை சந்திக்க விரும்புகிறேன். 2013, 14, 17 அந்த உரிமை மாநிலத்திலே இருந்தது. பறித்து கொண்டார்கள் பாவிகள் காங்கிரஸ், பிஜேபி. நமக்கு அவர்கள் உரிமையை தரமாட்டார்கள். அன்புக்குரிய மார்க்சிய சிந்தனை உள்ளவர்களே, பாரதத்தில் பாடுபடுபவர்களே, நீட்டை ரத்து செய் என்றால் அவர்கள் ரத்து செய்ய மாட்டார்கள். அது நமது உரிமை. 2013, 14, 15 நான் +2 மார்க்கை வைத்து நான் தேர்வு செய்தவன். அது நமது உரிமை. அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அது யார் கையில் உள்ளது? தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய திரு ஜோசப் அவர்கள் கையிலே உள்ளது. அவர் ஏற்கனவே வாக்குறுதி தந்து விட்டார், நீட்டை ஒழித்து விடுவேன். வாக்குறுதி, சொன்ன வாக்குறுதியை மாத்தாதீர்கள். குடியாரம் பேச்சு பொழுது முடிஞ்சா போச்சுன்னு நீங்க நடந்துக்காதீங்க. பிளீஸ் லிசன் டு தி யங்ஸ்டர்ஸ். எங்களது இளம் தமிழர்களின் எதிர்காலத்தை பாழடிக்காதீர்கள். காங்கிரஸ் கட்சியின் மீதும் பிஜேபியின் மீதும் நீங்கள் போடாதீர்கள். அவர்கள் நீட்டை ஒழிக்க மாட்டார்கள். இன்னும் 1 மாதம் நீங்கள் நிறுத்தவில்லை என்று போராடினாலும் அது நடக்காது. அது நமது உரிமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும். 2013, 14, 15 +2 மார்க்கை வைத்து MBBS செலக்ட் செய்தவன் என்ற ஒரு அடிப்படையிலே நான் உங்களிடம் பேசுகிறேன். அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அது இங்குள்ள இளைஞர்கள் கையில் தான் உள்ளது. மானமுள்ள போராளிகள் நீங்கள் நிச்சயம் முதலில் பங்கெடுத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்த்துகிறீர்கள். மிச்சமுள்ள 34.5 விழுக்காடு ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கிய ஜோசப் விஜயை முதலமைச்சராக்கிய இளம் தமிழர்களே, பிளீஸ் ஓட்டு உங்கள் முதலமைச்சரை கேளுங்கள். முதலமைச்சரால் முடியும். 2013, 14 முன்னாள் அம்மையார் ஆட்சியிலே இது நடந்ததுதான். இது ஒன்றும் புதிதல்ல. அதை நீங்கள் செய்யலாம், தைரியம் இருந்தால் செய்யலாம். ஆனால் ஒரே சூரியனால் செய்ய முடியாது, இரட்டை இலையால் செய்ய முடியாது. விசிலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, முடிந்தால் செய்யுங்கள். இல்லாவிட்டால் 2029 பாராளுமன்றத்திலே 40 விவசாயிகளை அனுப்பினீர்களானால் +2 மார்க்கை வைத்து MBBS நாம் செய்யலாம். மக்களே, 34.5 விழுக்காடு ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கிய விஜயை கேளுங்கள். இளம் தமிழர்களே கேளுங்கள், கேளுங்கள். தமிழ்நாடு பூராக கேளுங்கள். எல்லோரும் போராடுங்கள். உங்கள் உரிமையை நீங்களே மீட்டெடுங்கள். மோடி தரமாட்டார். எல்லாரும் போராடுங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பிரபாகரன், வாழ்க அண்ணன் செந்தமிழன் சீமான்.